ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம யூடியூப்பில் போட்டதை விட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவ்வளோ ஆதரவு தந்துருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10,000 5,000 3,000 வியூஸ்லாம் நான் இப்போ தான் 5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஸோ எப்போ யூடியூப்பில் போட்டால் ஒரு 4 வியூஸ் தான் பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. சரி, வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம். இப்போது பரபரப்பான இந்த தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பார்த்திங்கன்னா, நாளைக்கு சீமா பதவி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நிலவிருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 120 சீட்ஸ் இருக்குது. மேபி நாளைக்கு நம்மளுக்குடைய சிஎம்மாக பதவி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தகவல் வெளியாகிட்டுருக்கு. ஸோ இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் வரல, ஆனால் கூடிய சீக்கிரம் இது தான் எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு இதுதான் அந்த பரபரப்பான நியூஸு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 10ஆம் தேதி யாருமே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணல, கால் பண்ணல அப்படின்னாக்கா ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆதரவு தந்ததால் 120 சீட்டுகள் தாவகவுடன் விஜிகா ஆதரவு தெரிவித்து தான் தகவல் வெளியே இருக்கின்றன. இதனால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான சீட்டுகள் பார்த்திங்கன்னா 120 உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு தாவக கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஸோ பெரும்பான்மையான தேவையான மேஜிக் நம்பர் 118 இப்போ 120ஆகவே மாறிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய்ப்புகள் நாளைக்கு சிஎம்ஐ பதவி வைக்கலாம். ஏன்னா நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா 9th, அப்புறம் 10ஆம் தேதி ஆளுநர் ஆட்சி போய்டும். ஸோ அதுக்கு முன்னாடியே இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற சொல்லி தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்துருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான், சப்போஸ் மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டா நமக்கு இந்தமாதிரி விஷயம்லாம் தெரியாமல் போயிருக்கும். அட்லீஸ்ட் இது ஒரு லேர்னிங்காகவே நம்ம எடுத்துக்கலாம். சரி, வேறு என்னென்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆளுநருக்கு போகாமல் இருந்திருந்தால், சப்போஸ் அந்த கால் அவர் விஜய் எடுக்காமே இருந்திருந்தால் என்ன இருக்குன்னா, யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வின் பண்ணிக்காங்களோ அவரை ஆளுநர்கள் அழைத்திருப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் என்ன ஆச்சு, நம்மளே ஃபஸ்ட்டு முன்னாடியே போயிட்டு விஜய் அவர்கள் வாலண்டியராக சொன்னதால் மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் ஜகா வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் 5 சீட் வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் தாவக்காவுக்கு எங்களுக்கு அப்கமிங் பார்லிமெண்ட் பஞ்சாயத்து என்ன எலெக்ஷன் நடந்தாலும் எங்கள் கூட நீங்கள் ஆட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கை கோத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் சேருமா சேராதுன்றது இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்து இதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி நடந்தாலும் பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அவர்கள் இதுக்கு மறைமுகமாக ஆதரவும், இல்லை விசிகா மற்றும் அந்த முஸ்லீம் லீக் கதைகள்லாம் கட்சிகள்லாம் மறைமுக ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடக்கலாம். இதுக்கு நடுவில் அதிமுகவில் 2 விஷயம் போயிட்டுருக்கு. சிவி சண்முகம் குரூப்பில் ஒன்றும், வேலுமணி சார் குரூப்லேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உட்கட்சி பூசல்லேருந்து பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 118 தான் இருந்தாக்க தொங்கு பார்மணி எப்போ பார்த்தாலும் டிபெண்ட் பண்ணியே இருக்கலாம்னு இப்போ 2 எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு ஆதரவு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது தான் எக்ஸ்க்ளூசிவான நியூஸு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் விகிதத்தில் 34.92% எடுத்து 1967க்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு 1.5% வாக்குகள் அதிகமாகவே பெற்றிருக்கிறாரு. இத்தனை வருஷமாக திமுக அதிமுக 2 கட்சிக்கு மாற்று காட்சியே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையை மாற்றி காமிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே எல்லா தொகுதியிலுமே விஜய் மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்காங்களே தவிர விஜயோடைய பார்ட்டிஸோ அவங்களுடைய நேமோ அவங்க சொல்ல போகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவங்களுடைய ஃபேஸுக்காக விஜயோட ஃபேஸுக்காகவே ஓட்டு போட்டிருக்காங்க. பட் முக்கியமான மேட்டர் நம்ம சேனலில் பார்த்துருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கஜானாவில் ஃபண்டு பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 9.5 lakhs crores இருக்குது. ஸோ எப்படி ரெவன்யூ வரப்போகுது, எந்த மாதிரி ஃபஸ்ட்டு சைன் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் வரப்போது, இவங்களாம் எப்படி ஃபஸ்ட் டைம் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமான அந்த 1 மாத காலமோ இல்லை 6 மாத காலமோ பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பீரியடில் டிவிக்கு இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த தொங்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நடக்காது. இப்போ என்ன மெஜாரிட்டி இவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை இவங்க தக்க வச்சுப்பாங்களா, இதுலேருந்து யாரும் பிடிங்கிட்டு போகாமல் நவந்து போகாமையோ இடைத்தேர்தல் வராமையோ பார்த்துக்க முடியுமா, இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த கட்சியோட அடுத்த 5 வருஷமும் இருக்க போகுது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கவங்களுக்கு அதிக வியூ பண்ணது பார்த்திங்கன்னா டிவிக்கினுடைய தேர்தல் அறிக்கை தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் ஆனால் அந்த சிலிண்டர் மேட்ரு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏற்கனவே சிலிண்டர் கிரைசிஸ்லாம் போயிட்டுருக்கு, அது பண்ண முடியுமான்னு தெரியாது.
ஏற்கனவே கஜானா காலியாக இருக்கும்போது இந்த ஃபண்ட்லாம் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ நாளைக்கு கொடுக்க போகிறாங்கன்ற டீட்டெயிலும் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எல்லாமே பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கிறதால விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக பதவி ஏற்கட்டும், டிவிக கட்சிகள் கொண்டாடட்டும். ஆனால் வந்து கொஞ்சம் நாள் டைம் கொடுத்தா தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட ஆட்சியே கொடுக்காம என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஸோ அவங்க வந்து ஆட்சி செய்யட்டும், அதுக்கப்புறம் தான் குறைநேர்கள் எல்லாமே வந்து எவல்வேட் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் வந்து பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு நடிகர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே சார் இல்லை ஸ்டாலின் சார் அவர்களும் வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. பட் அவர் ரொம்ப கிரேட்டுங்க. அவர் தோற்றுதாலும் சொல்லிட்டு நன்றி தெரிவிக்க போயிருக்கிறாரு. இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. என்னுடைய கட்சிகள் கொள்கையெல்லாம் தொடரட்டும்ன்றாரு. மக்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அவர் மட்டும் காலையில் வாக்கிங் போகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு நாகரிகமான ஒரு தலைவர் தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. யாரும் இது வரைக்கும் யாரையும் திட்டவோ அது போல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்தமாரி இந்த என்டிஆர் சினாரிலையும் பண்ணல, கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, ஒரு வாக்குவாதத்துக்கெலாம் சொல்லமே தவிர அவர் இது வரைக்கும் அந்தமாரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் டைம் ஆரம்பித்ததுலேருந்தே சஸ்பென்ஸு தான். இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, இல்லை ஜெயிக்க மாட்டாங்க, ஒரு 20 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா மொத்த சீட்டையும் ஜெயிச்சுட்டு வந்துருக்காங்க பாதிக்கு பாதி. இப்போ நடக்க போகிற அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து வலுவான எதிர்கட்சியாகவும் அதிமுகவும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றது வந்து தான் நிலைப்பாடாக இருக்குது. என்னென்ன கோரிக்கைகள் வரப்போகுது, எப்படி கையாள போகிறாங்க, அதுக்கான எப்படி அமைச்சரவையெல்லாம் தயார் செய்ய போகிறாங்க, மற்றபடி மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து எப்படி பப்ளிக்காக வரப்போகுது, எப்படியான டிரான்ஸ்பரன்சியான வெப்சைட் அந்த ஆப்பில் என்ன கொண்டு வர போகிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் என்ன மாதிரி பங்கீடுகள் ஒதுக்கிடப்படப்படுது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சுவாங்க. கர்ப்பிணி வேணா அந்த எம்எல்ஏ ஆனவங்க, திருநங்கை அந்த எம்எல்ஏ ஆனவங்க, அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ராயபுரத்தில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து மக்களின் வெற்றியாக வந்து கலவையாக பார்த்தாலும் இது வந்து விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றியாகவும் பார்க்கறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சினிமா ஃபேஸுக்கு வந்து மக்கள் வந்து அதுக்காக மட்டுமே வந்து இந்த ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. வி நீட் சம் சேஞ்சஸ், மாற்றம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஓட்டு பதிவு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எது எப்படி நடந்ததோ சிஎம் ஆகிறதுக்கான எல்லா வசதிகளும் வந்துடுச்சு. நாளைக்கு அவளோட காத்துட்ருப்போம். என்ன நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு பண்ணுறாங்க, 11 o'clock பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே வேறு எதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம படித்து பார்த்துட்டு நாளைக்கு தான் சொல்ல முடியும். ஸோ நாளை நியூஸில் சந்திப்போம். தொடர்ந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆதரவு கொடுத்தமைக்கும், யூடியூப்க்கு ஆதரவு கொடுத்தமைக்கும், ஃபேஸ்புக்கில் ஆதரவு கொடுத்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வேறு ஒரு சேனலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.